கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் நியூஸ் பேப்பரிலும் டிவியிலும் வருகின்ற ஸ்க்ரப் டைஃபஸ் என்னும் ஃபீவரை பற்றிய விளக்கமாக பார்ப்போம். இந்த ஸ்க்ரப் டைஃபஸை பற்றி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஒரு அட்வைசரி கொடுத்துருக்குது. அது என்னங்கிற பார்ப்போம். நான் டாக்டர் முகமது கிசார், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் என்பது ஒரு வகையான ரிக்கட்சியல் பாக்டீரியல் டிசீஸ், அதாவது ஓரியன்டியா சுட்ஸ்காமுகி என்கிற ரிக்கட்சியல் பாக்டீரியானால பரவக்கூடிய ஒரு நோய். பொதுவாக இந்த ஓரியன்டேசியா சுட்காமுசி இந்த ரிக்கட்சியல் பாக்டீரியா காடுகளில், வெஜிடேஷன் ஏரியாவில், வயல்களில், மவுண்டனில், எலிகளில் மட்டும்தான் வாழும், சர்ஃபேஸில் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த ஓரியன்டியா சுட்காமுசி மனிதனை தாக்கும் போது அவனுக்கு ஸ்க்ரப் டைஃபஸ் என்னும் ஃபீவர் வருகிறது, அல்லது புஷி ஃபீவர்னு சொல்லுவாங்க, புஷி டைஃபஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த பாக்டீரியா காட்டில் உள்ள எலியிலிருந்து மனுஷனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிட்டுனா, ஒரு மைட், அதாவது ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டுக்கு பேர் லெப்டோட்ரோம்பிடியன் பேர், அதாவது சிக்கஸ். அந்த வண்டு நோயால் பாதிக்கப்பட்ட எலியை, அதாவது அந்த ரிக்கட்சியல் சுட்காமுசி உள்ள எலியை கடித்து விட்டு அந்த இரத்தத்தை ஊரில் உள்ள மனுஷனுக்கு செலுத்தும் போது, அந்த இடத்துல செலுத்தும் போது, அது கடிக்கும் போது அந்த ரிக்கட்சியல் பாக்டீரியா மனுஷ உடம்புக்குள்ள போகுது. ஸோ இது அந்த போகிற இடத்துல சின்ன ஒரு கருப்பு கலரில் லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் to 1.5 சென்டிமீட்டரில் ஒரு ரவுண்டாக அல்லது எலக்ட்ரிக்கலாக கருப்பு கலரில் ஒரு எஸ்கார்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை வச்சு தான் அநேக டாக்டர் இந்த ஸ்க்ரப் டைஃபஸை கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த நோய் உள்ளே போய் வெளியே தெரியறதுக்கு 10 நாள் வரையும் ஆகலாம். இந்த நோய் கண்டவர்களுக்கு இந்த எஸ்கார் இருக்கும். இது போக 5 நாள் கழிச்சு ஹை ஃபீவர், 104 ஃபீவர், அதீத உடம்பு வலி, அதீத தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, தாங்க முடியாத வயிற்று வலி, இது போக அங்கங்கே லிம் நோட்ஸ் கலலைகள் கட்டிக்கிறோம். உடம்பு ஃபுல்லாக மேக்லோபேப்லர் ரேஷஸ், அதாவது ரேஷஸ் சோப்பாக இருக்கும். இது இனிஷியல் சிம்டம்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம நோயை கண்டுபிடிச்சி இதை குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. சாதாரண டாக்ஸிசைக்ளின் மாத்திரை அல்லது அஜித்ரோமைசின் மாத்திரை குணப்படுத்திடலாம். ஒரு சமயம் இந்த நோயை இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கவில்லை அல்லது அலட்சியப்படுத்தி விட்டால் இது இரத்தத்தில் பரவி நுரையீரல் நிமோனியாவோ, கிட்னியை பாய்ச்சி அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி செயலிழப்போ, மூளையை பாய்ச்சி மெனிங்கோஎன்கெஃபலோபதியோ, லிவரை பாதிக்கலாம். இறுதியில் இரத்த குழாயை பாதிச்சு அது டிஐசி, அதாவது டிசெமினேட்டர் இன்ட்ராவெஸ்குலர் கோயாகுலேஷன் நிலைமை ஏற்படுத்தி அங்கங்கே ப்ளீடிங் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல் ரெண்டுமே வீங்கி இருக்கலாம். ஒழுங்காக ட்ரீட் பண்ணலைன்னா 100க்கு 5 பேர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டாம்? ஸ்க்ரப் டைஃபஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல வாழ்றவங்களுக்கு இது மாதிரி ஹை ஃபீவர் வரும்போது அந்த எஸ்கார் இருந்தாலோ அல்லது மேக்லோபேப்லர் ரேஷஸ் இருந்தாலோ ஹை டிகிரி ஆஃப் சஸ்பீசியஸ் இருக்கணும். அல்லது ட்ரக்கர்ஸ், காட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, வெஜிடேஷனில் வேலை செய்கிறவங்க, வயல்காலில் வேலை செய்யறவங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இந்த நோய் அதிகம் காணப்படுகிறது. மற்ற இடத்துல உள்ள விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. இது எப்படி கண்டுபிடிப்பான்னா, கிளினிக்கலாக இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அல்லது ட்ரெக்கிங் போகிற மக்களுக்கு இது மாதிரி ஃபீவர் ஹை ஃபீவர் ரேஷஸ் எஸ்கார்ன கருப்பு அந்த டிக்ஸ் கடிச்ச இடத்துல உள்ளே போன அந்த கருப்பு எஸ்கார் இருந்துச்சு, மேப்லர் ரேஷஸ் இருந்துச்சுன்னா இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண சில பிளட் டெஸ்ட் இருக்குது. இப்போ பண்ணுறது நம்ம ஸ்க்ரப் டைஃபஸ் ஐஜிஎம் இந்த எலைசா டெஸ்ட் பண்ணுறோம். முன்னாடி வீல்ஃப்ளிக்ஸ், இம்யூனோஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட், பிசிஆர் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. இதுதான் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஏர்லி ஸ்டேஜில் டாக்ஸிசைக்ளின் ஒரு நாளைக்கு 2 மாத்திரை 7 நாளைக்கு கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக குணமாயிரும். யார் யாருக்கெல்லாம் டாக்ஸிசைக்ளின் கேட்கவில்லையோ அல்லது டாக்ஸிசைக்ளின் அலர்ஜி வருதோ, குழந்தைகள் 8 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு டாக்ஸிசைக்ளின் கொடுக்க முடியாது, அல்லது பிரெக்னன்ட் லேடிஸ் கொடுக்க முடியாது, பால் குடிக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. இவங்கெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தா
அவங்களுக்கு டாக்ஸிக்கு பதிலாக அசித்ரோமைசின் கொடுக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கு, வயசு ரொம்ப அதிகமானவங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு, பிரெக்னன்ட் லேடிஸுக்கு, கிட்னி நோய், ஹார்ட் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, கேன்சர் கீமோதெரபிகளுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த நோயை கண்டுபிடிச்சி இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே டாக்டரை பார்த்து இந்த டாக்ஸி சைக்கிள் அசிஸ்டமைஸ் ஆரம்பிச்சோன்னா இந்த நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். இது விட்டுட்டா மிக சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தலாம். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிட்ஸ் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.